இருக்கிறாங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து அதான் 2 லட்சம் லாஸை பேர் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது இந்த மாதிரி நிலைமை வரும். அது எத்தனை நாளைக்கு ஓடுன்றது தெரியாது. அதனால தான் அடுத்த வாரம் உங்களுக்கு டெஃபினட்டாக பெட்ரோலில் நமக்கு அண்டர் ரிகவரின்னு சொல்கிறாங்க. அண்டர் ரிகவரி அப்படின்னா பெட்ரோல் வாங்கி சுத்திகரித்து உங்களுக்கு வந்து பெட்ரோல் பம்பு கொடுக்கறதுல 1 லிட்டர் வாங்கினா நமக்கு வந்து 24 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ். அந்த கவர்மெண்ட் தான் எடுத்துக்குது 24 ரூபா நமக்காக போடுது 1 லிட்டருக்கு கவர்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து ரேஷன் கடையில் அரிசி வாங்குறோம் 1 ரூபாய்க்கோ என்னமோ. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா மிக குறைவான தமிழ்நாட்டில் இலவசம் தான். இலவசம் அப்படின்னா அந்த ஃபார்மர் வந்து இலவசமா கொடுக்கறது இல்லை, அரசு வாங்கி மக்களுக்காக இலவசமா கொடுக்குறாங்க. அப்போ வந்து அந்த பணம் வந்து யாருக்கிட்டே இருந்து போகுது? அது வந்து கவர்மெண்ட் கிட்டே இருந்து தான் யாரோ ஒருத்தர் பே பண்ணணும். நமக்கு பதிலாக கவர்மெண்ட் பே பண்ணுது. அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அண்டர் ரிகவரியே 24 ரூபாய் இருக்கு. டீசலுக்கு இன்னும் அதிகமா இருக்கு. டீசலுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 100 ரூபாய் அண்டர் ரிகவரியா இருக்கு. இப்போ அண்டர் லாஸும் வேணாம் ப்ராஃபிட்டும் வேணாம், லாஸ் ஆகாமல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் 24 ரூபாய் பெட்ரோல்லையும் 24 ரூபாய் டீசல், அட்லீஸ்ட் 50 ரூபாய் டீசல். பெட்ரோலுக்கு 24 ரூபா, டீசலுக்கு 50 ரூபா அதிகரிக்கும் நிற்கும். டெஃபினட்டாக ஒரு வாரத்தில் அது வந்துடும். ஏன்னா அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கும். இந்தியா ஃபுல்லாக அப்படி வந்துருமா சார்? இல்லை, இந்தியா ஃபுல்லாக அது மாதிரி தான் வந்துடும்.